1000 வருஷம் பழமையான ஒரு மரம் தான் சாக போறதுங்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும்னு சொன்னவங்கனால நம்ப முடியுமா? இந்த மரம் அதுக்கு சாக போகிறது முன்னாடியே தெரிஞ்சு ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கும். அதுக்கப்புறம் நிலத்திலிருந்து உரிகிற தண்ணியை வேர்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரும். ஆனால் மரம் சாக போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா சுற்றி வாழ்கிற என்வாயர்மெண்ட் ஈகோ சிஸ்டம் அப்படியே தான் இருக்கும். அதாவது என்னென்னா பறவைகள் கூடு கட்டும், அணில்கள் அதில் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இதை ஸ்டாண்டிங் டெட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறனால அதோட வேர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்கும். அதோட சத்துக்களான கார்பன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லாத்தையும் திருப்பி மண்ணுக்கே கொடுத்துரும். இது என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற ஃபங்கை நெட்வொர்க்னால அந்த மண்ணிலிருந்து அதோட சத்துக்கள் மற்ற உயிர் வாழும் மரங்களுக்கும் செடிகளுக்கும் போய் சேரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த மரத்துல கொஞ்சம் கொஞ்சமா பூஞ்சைகள் வளர ஆரம்பிக்கும். அதாவது என்னன்னா ஃபங்கஸ். அந்த ஃபங்கஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணும். என்சைம்ஸை ரிலீஸ் பண்றதுனால மரம் கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போக ஆரம்பிக்கும்.